ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலாற்று பதினம் சேனல். இன்றைக்கி நாம் ராணி மங்கம்மாள் நாவலின் அத்தியாயம் 16 கேட்கலாம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள் போகலாம். மராத்திய படைத்தலைவர்களும் ராணி மங்கம்மாளிடம் அடிக்கடி பணம் பறித்து கொண்டிருந்தனர். மதுரை பெருநாட்டின் ஆட்சிக்கு ஊறு நேராமல் இருக்கவும் எல்லைகளை பாதுகாக்கவும் மராத்தியர்களை அடிக்கடி அரவணைத்து போக வேண்டியிருந்தது. படைப்பலத்தை காட்டுவதிலும் நேரடி போரில் இறங்குவதிலும் இருந்து தன்னை தவிர்த்து கொண்டு ராஜதந்திர முறைகளாலும் சாதுரியங்கள் சாகசங்களாலும் ஆள்வதில் கூட ராணி மங்கம்மாளுக்கு இப்படி சில சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்தன. பெண் ஆளும் நாட்டின் எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்து ஆளுவது சுலபம் என்று அக்கம் பக்கத்து அரசர்கள் துணிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டி அவர்களை மிரட்டி வைக்க வேண்டியிருந்தது. மிகவும் தொலைதூரத்தில் இருந்தாலும் அடிக்கடி தெற்கே படைகளை அனுப்புவதில் உள்ள சிரமங்களாலும் டில்லி பாதுஷாவின் உதவிகள் கிடைப்பதிலும் சில இடையூறுகள் விளைந்தன. திருத்திரபுரத்தின் எல்லைப் பகுதியில் சில சிற்றூர்களை உடையார்பாளையம் சிற்றரசன் கைப்பற்றி ஆண்டு வந்தான். அவனிடமிருந்து அந்த ஊர்களை மீட்பதற்காக பாதுஷாவின் படைத்தளபதி டாட்கானுக்கு நிறைய பொருள் கொடுத்து முயன்றாள் அவள். அவ்வளவு பொருள் உதவி செய்தும் டாட்கானை நேரில் வர முடியவில்லை. மங்கம்மாள் இழந்த பகுதிகளை மீட்பதற்கு படைவீரர்களை மட்டுமே அனுப்பி வைத்தான் அவன். ரங்ககிருஷ்ணனின் மகன் விஜய சொக்கநாதன் குழந்தையாயிருந்தாலும் அவனுக்கே முறையாக முடிசூட்டிவிட விரும்பினாள் அவள். அந்த குழந்தைக்கு முடிசூட்டி ஆட்சி உரிமையை அளித்துவிட்டு அவனுடைய பிரதிநிதியாக இருந்து தான் ஆட்சி காரியங்களை நடத்தலாம் என்பது அவள் எண்ணமாக இருந்தது. தாய் தந்தையை இழந்து பாட்டியின் ஆதரவில் வளரும் சிறுவனை எதிர்த்து போர் புரிவது அப்படி ஒன்றும் வீரத்தீர பிரதாபத்துக்குரிய செயல் இல்லை என்ற எண்ணத்தில் எதிரிகள் குறைவாகவே தொல்லை கொடுப்பார்கள் என்பது அவளது கணிப்பாக இருந்தது. தன்னையும் தன் நாட்டையும் அதன் எதிர்கால வாரிசான குழந்தை விஜயரங்க சொக்கநாதனையும் சுற்றி பிறருடைய இரக்கமும் அனுதாப உணர்வுமே சூழ்ந்திருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாளவள். ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தை விஜயரங்க சொக்கநாதனுக்கு முடிசூட்டச் செய்தாள். தன் தலையில் சுமத்தப்படுவது எத்தகைய பாரம் என்பது அவனுக்கு ஒரு சிறிதும் புரியாத பால பருவத்திலேயே அந்த பாரத்தை சுமந்தான் குழந்தை விஜயரங்க சொக்கநாதன். குருவி எந்த நாளும் பனங்காயை சுமக்க முடியாது. இவன் அப்படி இல்லை. வளர்ச்சியும் பொறுப்பை தாங்கும் பக்குவமும் இவனுக்கு வரவேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். தாயையும் இழந்து தந்தையையும் இழந்து வளரும் இவனை உருவாக்குவதற்கு மகாராணியார் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். மகனறிவு தந்தையறிவு என்பார்கள். தந்தை கண்காண தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்தால்தான் அது முடியும். இவனோ இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து விட்டான். பிறந்த பின் உடனே தாயையும் இழந்து விட்டான். இவன் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இங்கு நான் இன்னும் உயிர் வாழ்வதற்கு அவசியமே இருந்திராது. இவன் பிறந்திருந்தும் கூட சமயங்களில் இப்படி விரக்தியடைந்தது போல் பேசுகிறீர்கள். இப்படி ஒரு பேரன் பிறவாமலே இருந்திருந்தால் மகாராணியாரின் விரக்தி எவ்வளவாய் இருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. திருச்சிரபுரத்தை விட்டு நீங்கி மதுரைக்கு மாறி வந்ததில் என் துயரங்கள் அதிக அளவு குறைந்துள்ளன. ஆனாலும் பழைய துயரங்களும் இழப்புகளும் நினைவு வரும்போது எங்கிருந்தாலும் மனதை ஆற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன். இந்த குழந்தை பெரியவனாகி பொறுப்புகளை ஏற்ற பின் ஒருவேளை உங்கள் துயரங்கள் குறையலாம். சில வேளைகளில் சிந்தித்து பார்க்கும்போது எனக்கே உங்கள் மேல் பரிதாபமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறது. உங்கள் ஆருயிர் கணவர் சொக்கநாத நாயக்கர் இருந்தபோதும் நிராதரவாக விடப்பட்டீர்கள். ரங்ககிருஷ்ணனை பெற்று குழந்தையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வாரிசின்றி சிரமப்பட்டீர்கள். ரங்ககிருஷ்ணன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பாவது உங்கள் வேதனைகள் குறையும் என்று நினைத்தேன். ரங்ககிருஷ்ணன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்னும் உங்கள் நிம்மதியும் திருப்தியும் நீடிக்காமல் அற்ப ஆயுளில் போய்விட்டன. மறுபடியும் பொறுமையாக ஒரு வாரிசை வளர்த்து உருவாக்க தொடங்கிவிட்டீர்கள். என்ன செய்யலாம்? என் வாழ்க்கையே இப்படி அவலக்கதையாகிவிட்டது. என்றைக்குதான் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஆண்டாளையும் ஸ்ரீ ரங்கநாதனையும் சேவித்து அருட்பயன் பெற முடிய போகிறதோ? உங்கள் ஜாதக லட்சணம் நீங்கள் நிம்மதியாக விடுபட முயலும் போதெல்லாம் அதிகமாக பிணிக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதி அப்படி கழிந்துவிட்டது. இந்த பேச்சிலிருந்து தன் மேல் ராயசத்திற்கு இருக்கும் கருணையும் அனுதாபமும் அவள் மனதை நெகிழ்த்தியது.
நெகிழ்ந்த மனத்தோடும் விழிகளோடும் அவரை ஏறிட்டு பார்த்தாள் அவள். அந்த ஆஜான பாகுவான அறிவொளி வீசும் திரு உருவம் அப்போது அவளுக்கு ஆறுதல் அளித்தது. நினைத்து பார்த்தபோது இவ்வளவு துயரங்களையும் தாங்கிக் கொண்டா இவ்வளவு நாள் கடத்தியிருக்கிறோம் என்று எண்ணி மலைப்பு வந்தது. கணவன் தொடங்கி அருமை மகன் ரங்ககிருஷ்ணன் வரை எல்லாருமே நாயக்க சாம்ராஜ்ய பொறுப்புகளை நீத்து அனாதையாக அதை விட்டுவிட்டு போயிருப்பது போல் தோன்றியது. மனம் கலங்கியது. பிஞ்சு கைகளை உதைத்து கொண்டு தொட்டிலில் கிழந்த நினைவு தெரியாத பருவத்து குழந்தை விஜயரங்க சொக்கநாதனுக்கு முடிசூட்டிய தினத்தன்று இரவில் ராணி மங்கம்மாள் ஒரு சொப்பனம் கண்டாள். அந்த சொப்பனம் அவளை சிறிது குழப்பமுறச் செய்தது என்றாலும் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியாக இருந்தாள் அவள். அரண்மனையில் எப்போதும் அவளுக்கு துணையாக இருக்கும் அலர்மேல் அம்மா என்ற வயது மூத்த தாதிப்பெண் வந்து எழுப்பிய பின்தான் சொப்பனம் கண்டு அலறியபடி தான் கட்டிலிருந்து கீழே விலை இருந்ததே அவளுக்கு தெரிந்தது. சொப்பனத்தில் ராணி மங்கம்மாள் போட்ட கூப்பாடு பயங்கரமாய் இருந்ததால் துணைக்காக அதே அறையில் படுத்திருந்த அலமேலம்மா விழித்தெழுந்து ராணியை எழுப்பி, என்னம்மா இது, இதற்காக இப்படி பயங்கரமாக அலறுகிறீர்கள்? கெட்ட சொப்பனம் ஏதாவது கண்டீர்களா? முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிவிட்டு ஒரு குவளை தண்ணீர் பருகிய பிறகு தூங்குங்கள். மறுபடி துர்சொப்பனம் எதுவும் வராது என்று கூறினாள். எழுந்து முகம் கழுவிக்கொண்டு நீர் பருகிவிட்டு வந்தாலும் கண்ட கனவை எண்ணிய போது மறுபடி உறக்கமே வரவில்லை. நேரம் நள்ளிரவு கடந்து போய் விடுவதற்கு இன்னும் சில நாளிகைகளே இருந்தாலும் தூக்கம் அறவே கலைந்து போய்விட்டதாலும் அவள் மேற்கொண்டு உறங்க முயலவும் இல்லை. விடுவதற்கு சில நாளிகைகளுக்கு முன் காணும் கனவு பலிக்காமல் போகாது என்ற நெடுநாளைய நம்பிக்கை வேறு ராணி மங்கம்மாளின் மனதை மருட்டியது. கனவை நினைத்தாள். அங்கே அதே பள்ளியறையில் அலமேலம்மாளுக்கு அருகே தொட்டிலில் நிம்மதியாக உறங்கும் குழந்தை விஜயரங்கனை பார்த்தாள். கனவை நம்புவதா, குழந்தையின் கள்ளங்கபடமில்லாத முகத்தை நம்புவதா என்று அவளுக்கு புரியவில்லை. மனம் பலவாறாக எண்ணியது. கலங்கும் மனத்தோடு அந்த கனவை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள் ராணி மங்கம்மாள். மாரி காலத்திற்கு பின் ஒரு நல்ல மாலை வேளை. வண்டியூர் தெப்பக்குளம் கரைகள் வழிய நிரம்பியிருந்தது. அலைகளை காற்று தழுவி அசைத்து படிக்கட்டுகளில் மோதவிட்டு விளையாடுகிறது. தரையில் கிடத்திய பெரும் கண்ணாடி பாலம் போல குளம் மின்னுகிறது. வண்டியூர் தெப்பக்குளத்தின் மைய மண்டபமும் தோட்டமும் பச்சை பசேலென்று மழைக்காலத்தின் முடிவிற்காட்டும் செழிப்பை காண்பித்தன. பறவைகள் கூட்டடையும் நேரமாகையினால் மைய மண்டபத்தின் ஒரே குரல்கள் மயமாக பறவை வகைகளின் சப்தங்கள் கீறிச்சிட்டு கொண்டிருந்தன. கரையிலிருந்து ஓர் அலங்கார படகில் ராணி மங்கம்மாள், இளைஞனாக விஜயரங்க சொக்கநாதன், அலமேலம்மா, வேறு சில பணிப்பெண்கள் ஆகியோர் ஓர் உல்லாச பயணமாக மைய மண்டபத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அன்று அரச குடும்பத்தினர் காற்று வாங்கவும் பொழுதை சுகமாக கழிக்கவும் வந்திருப்பதை அறிந்து படகோட்டியும் படகை மெதுவாக செலுத்தி கொண்டிருந்தான். நீரில் துள்ளும் வெள்ளி நிற மீன்களைக் கண்டு திடீரென்று இருந்தாற் போலிருந்தது. பாட்டி, இந்த மீன்களை தண்ணீரிலிருந்து கரையில் எடுத்து எறிந்தால் சிறிது நேரத்தில் துள்ளி துடித்து செத்து போய்விடும் இல்லையா என்று குரூரமாக சிரித்து கொண்டே கேட்டான் விஜயரங்கன். அவன் கேள்வி அசட்டுத்தனமாகவும் அபத்தமாகவும் தோன்றியது அவளுக்கு. இந்த சுகமான மாலை வேளையில் யாரையாவது வாழ வைப்பதை பற்றி பேசு விஜயரங்கா. கொல்வதையும் துடித்து செத்துப்போவதையும் பற்றி ஏன் பேசுகிறாய்? இதெல்லாம் உனக்கு எப்போது தெரிய போகிறது? நீ பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி இல்லை பாட்டி. நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு இடையூறாக இருக்கும் எல்லாவற்றையும் கொன்று தொலைத்தாக வேண்டும். தங்களுக்கு சொந்தமான தண்ணீரில் சுதந்திரமாக துள்ளித் திரியும் இந்த மீன்கள் உனக்கு என்னப்பா இடையூறு செய்கின்றன? இவை துள்ளி குதிப்பதால் என் மேல் தண்ணீர் தெரித்து என் பட்டு பீதாம்பரங்கள் நனைகின்றன. எனக்கு கோபம் ஊட்டுகின்றன. போதும், பைத்தியக்காரனைப் போல பேசாதே. இந்த மீன்கள் உனக்கு இடையூறாய் இருக்கின்றன என்றால் கேட்பவர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள். அப்படி சிரிப்பவர்களை உடனே சிரசாக்கினை செய்து கொள்வேன். கொள்வதையும் அழிப்பதையும் தவிர வேறு எதையாவது பேசு. படகு மைய மண்டபக்கரையில் போய் நின்றது. கிளி கொஞ்சம் மைய மண்டப தோட்டத்திற்குள்ளே படியேறி போகின்றார்கள் அவர்கள். வானில் பிறை சந்திரன் பவனி வருகிறான். பொழுது சாய்ந்தது. பாட்டி, இந்த மைய மண்டப கோபுரத்தில் உச்சி வரை ஏறி பார்க்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது. இந்த இருட்டுகிற நேரத்தில் கோபுரத்தில் ஏறித்தான் ஆக வேண்டுமா? நான் சொன்னால் சொன்னதுதான். கட்டாயம் ஏறி பார்த்தே ஆக வேண்டும். வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. உன் இஷ்டப்படி செய். பத்திரமாக ஏறிப்போய் பார்த்துவிட்டு விரைவில் இறங்கி வந்துவிடு. என்னோடு நீயும் வரவேண்டும் பாட்டி. நாம் 2 பேரும் சேர்ந்தே போகலாம்.
நானா? என்னால் எப்படி முடியும்? இந்த வயதான காலத்தில் இத்தனை பெரிய கோபுரத்தில் நான் எப்படியப்பா ஏற முடியும்? வந்துதானா ஆக வேண்டும். பேரன் மேல் பிரியம் இருந்தால் வா, வராவிட்டால் பிரியமில்லை என்று அர்த்தம். அருமை பேரன் என்று நீ சொல்வதெல்லாம் பொய்யா பாட்டி? ராணி மங்கம்மாள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். பேரனின் விருப்பத்தை தட்டி கழிக்க முடியாமல் கோபுரத்தில் ஏற இசைந்தாள் அவள். இனி நடக்க இருப்பதை அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.